கெட்ட பசங்க கும்பல். வசந்தம் ஒரு ஊர்ல வசந்தம்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல பிரகாஷ், ரவி, சுந்தர், குமார்னு 4 பசங்க இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்க கெட்ட பசங்க கும்பல்னு கூப்பிடுவாங்க. ஆனா அவங்க யாருக்கும் கெட்டது செய்யாத நல்ல பசங்க தான். வினோத பயணம். ஒரு நாள் பிரகாஷ், நம்ம எல்லாரும் அடுத்த ஊருக்கு போய் அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாமே சொல்லி சிரிச்சான். எல்லாரும் சரின்னு சொன்னாங்க. புதுவாழ்வு அன்னைக்கு சாயந்திரம் அவங்க அடுத்த ஊருக்கு கிளம்பிட்டாங்க. போற வழியில ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்தாங்க. அந்த மரத்தில ஒரு பழைய மண்பானை கிடந்துச்சு. இந்த பானைகள் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா ரவி கேட்டான். புது நண்பர்கள் பானைய திறந்து பார்த்தா அதுல நிறைய சீட்டுகள் இருந்துச்சு. பிரகாஷ் ஒரு சீட்டை எடுத்து படிச்சான். அதுல இது ஒரு மந்திர் பானை. இதுல என்ன வேணும்னு நினைச்சு போட்டாலும் அது உடனே நடக்கும்னு எழுதி இருந்துச்சு. சிரிப்பு காரியம். 4 பேரும் சிரிச்சுக்கிட்டே, நம்ம ஏதாவது விளையாட்டு பண்ணலாமா குமார் கேட்டான். சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்குமே, பசிக்குதே சுந்தர் சொன்னான். அடுத்த நொடி ஒரு பெரிய பரோட்டா, சாம்பார், சட்னி எல்லாம் மண் பானைக்குள் இருந்து வந்துச்சு. 4 பேரும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டாங்க. கேள்வி முடிவு. அடுத்த நாள் அவங்க மறுபடியும் அந்த மண் பானை எடுத்துட்டு போய் நம்ம ஊர்ல எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா என்ன யோசிச்சாங்க. அதுக்கு அப்புறம் கெட்ட பசங்க கும்பல், நல்ல பசங்க கும்பல்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணி அந்த ஊருக்கே ஹீரோவா மாறிட்டாங்க. முடிவு. அதனால நம்ம மனசுல நல்லது நினைச்சா அது நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கும். நம்ம எப்பவும் நல்லதையே நினைக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.